வணக்கம். தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ராதிகா வின்சன், நான் இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். மேலும் சுமார் 78,000 ஃபைசர் தடுப்பூசிகள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. தடுப்பூசி ஏற்றல் தொடர்பில் இராணுவத்தினருக்கு மக்களின் உயர்ந்த வரவேற்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மேலும் 78,390 ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் ஃபைசர் தடுப்பூசி தோஹா கட்டாரிலிருந்து கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான QR 688 என்ற விமானத்தின் மூலம் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட இந்த தடுப்பூசிகள் நாராயண்பிட்டி தேசிய இரத்த மத்திய நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான சைனோபாம் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கும் செயற்பாடு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் இன்றும் இடம்பெற்றது. இலங்கை போலீசாரினால் அங்கு தடுப்பூசிகள் ஏற்றப்படுகின்றன. சைனோபாம் தடுப்பூசியின் முதல் டோஸ் மற்றும் இரண்டாவது டோஸ் வழங்கும் நடவடிக்கை பத்திரமுள்ள தியத்த பூங்காவில் இன்று ஆரம்பமானது. இராணுவத்தின் அனுசரணையுடன் இது இடம்பெற்றது. கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையின் கீழ் இதுவரையில் 1,40,19,666 பேருக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளன. நாட்டில் 30 வயதிற்கு மேற்பட்டோரில் 95.56% ஒரு தடுப்பூசி ஏனும் ஏற்றப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் 94.27% களுத்துறை மாவட்டத்தில் 87.72% கொழும்பு மாவட்டத்தில் 84.01% ஒரு தடுப்பூசி ஏனும் ஏற்றப்பட்டுள்ளது. 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 75% தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றுடைய 2,961 பேர் நேற்றைய தினம் நாட்டில் இனங்காணப்பட்டதாக சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றின் காரணமாக உயிரிழந்தோரின் சடலங்களை தகனம் செய்வதற்கு 24 மணி நேரமும் சேவையை முன்னெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக களுத்துறை பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தீர்மானித்துள்ளார். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 130 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதன்படி இந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 53,701 காணப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக பதவியேற்று ஒரு வருடம் நிறைவடைவதை முன்னிட்டும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆசி வேண்டியும் இந்தியாவில் உள்ள சாரநாத் மூலகண்டிக்குடி விகாரையில் ஆசீர்வாத பூஜை நிகழ்வு இடம்பெற்றது. பிரதமர் அலரி மாளிகையில் இருந்து ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக இதில் பங்கேற்றார். இந்திய மகாபோதி சங்கத்தின் தலைமையில் இலங்கை இந்திய நட்புறவு சங்கம் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரையும் ஆகியன இணைந்து இந்த விஸ்வ ஆசீர்வாத பூஜையை ஒழுங்கு செய்தது. அதற்கமைய இந்திய மகாபோதி சங்கத்தின் சாரநாத், லும்பினி, கொல்கத்தா, லக்னோ மற்றும் புத்தகாயா ஆகிய விகாரிகளில் இருந்து மகா சங்கத்தினர் இந்த ஆசீர்வாத பூஜையில் பங்கேற்றார்கள். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே உள்ளிட்ட 2 நாடுகளிலும் உயர் ஸ்தானிகராலய பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றனர். ශ්‍රී ලංකාවේ ඉන්දියානු මහකුමසාරිස් ගෝපාල් බග්ලේ මහතා ඇතුළු දෙරටේ මහකුමසාරිස් කාර්යාල ප්‍රධානීන්ද මේ අවස්ථාවට සහභාගී වුණා. ராணுவத்தின் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் குறித்து மக்களின் உயர்ந்த வரவேற்பு கிடைத்திருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட கருத்திற்கு பதிலளிக்கும் போதே ராணுவ தளபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். පළ කරලා සිටිනවා. එවන් විශාල ප්‍රසාදයක් පළ කර සිටින අවස්ථාවක එක් පුද්ගලයෙක් පමණක් එය විවේචනයට ලක් කිරීම පිළිබඳව ඔබතුමා මගෙන් අහපු හින්දා ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா கருத்து வெளியிடும் போது இலங்கை மக்கள் ராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படையினரால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை பெரிதும் பாராட்டுகின்றார்கள். இவ்வாறு நாட்டு மக்கள் அனைவரும் பாராட்டுகின்ற ஒரு வேலை திட்டத்தை ஒருவர் மாத்திரம் விமர்சிப்பது என்பது ஆராயப்பட வேண்டிய விடயம். நீங்கள் எழுப்பிய கேள்விக்காக ராணுவ தளபதி என்ற வகையில் பொறுப்புடன் பதில் கூற வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. இவ்வாறு ராணுவத்தினரின் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையினை விமர்சிக்கும் அவர் நாராயண்பிட்டியில் உள்ள ராணுவ தலைமையகத்திற்கு வந்து தமக்கான தடுப்பூசியை பெற்றுக் கொண்டார் என்பதை நான் இங்கு நினைவுபடுத்துகின்றேன் என்று தெரிவித்தார். අපේ එන්නත් කරන මධ්‍යස්ථානයෙන් තමයි එන්නත එතුමා ලබා ගත්තේ. ඉතින් එතුමා வளங்களை சுரண்டுகின்ற அத்துமீறிய கடற்றொழில் செயற்பாடுகள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
பூநகரி கடித்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்திற்கு இன்று விஜய் மேற்கொண்டு பிரதேச கடைத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். பூநகரி பிரதேசத்தை சேர்ந்த சுமார் 16 கடற்தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட குறித்த கலந்துரையாடலில் பல்வேறு விடயங்கள் குறித்து இங்கு ஆராயப்பட்டது. இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய சட்டவிரோத செயற்பாடுகளினால் உள்ளூர் இழுவை வலை படகுகளினால் ஏற்படும் பாதிப்புகள், தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான பிரச்சினைகள் குறித்து அமைச்சருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. கடற்தொழிலாளர்களினால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகள் குறித்து துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். உடனடியாக நீங்கள் சாவகடி கிடைக்கப்பெற்ற ஒரு வேலை உள்ளூர் இழுவப்படகுகள், அடுத்தது இந்த பைப் 40 அடி பைப் போட்டு செய்கிற இதுகளெல்லாம் சொல்லியிருந்தார்கள். மற்ற இரவில் சிலிண்டர் போட்டெல்லாம் இந்த தொழில் செய்ய பாக்கினோம் என்று சொல்லி, அப்போ இது ஒரு சட்டவிரோதமானதும் வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதும் இங்கே இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கின்றபடியினால் நான் அந்த சங்கங்களிடம் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றேன். அப்படி தடை செய்யப்பட்ட அந்த தொழில்களை அவர்களுக்கு முன்னறிவித்தல் கொடுங்கள், உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் அல்லது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை கேட்டிருக்கின்றேன். இந்திய இழுவப்படகுகள் அத்துமீறி சட்டவிரோதமாக எல்லை தாண்டி சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட தொழில்களில் ஈடுபடுவதால் அங்கும் எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகின்றது, கடல் தொழில் உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றது, வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது. அப்போ அதில் இருந்தும் தங்களை பாதுகாக்குமாறு கேட்டிருந்தார்கள். ஓரிரு மாதங்களுக்குள் அதற்கு முடிவு கட்டி விடுவேன் என்று நான் சொல்லியிருந்தேன். 24 வருடங்களாக காணப்பட்ட பிரச்சினை தொடர்பில் தற்சமயம் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்வது மனசாட்சிக்கு இணங்க இடம்பெறுகிறதா என தாம் ஆசிரியர்களிடம் கேள்வி எழுப்புவதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக அமைச்சர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். මේ සාකච්ඡාවට භාජනය වෙලා තිබෙන ගුරු අධ්‍යාපන කටයුතු වලින් අපි අයින් වෙනවා. අපි ස්ට්‍රයික් කරනවා. கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் கருத்து வெளியிடும் போது 24 வருடமாக ஆசிரியர் அதிபரின் சம்பள பிரச்சினை காணப்பட்டது. நான் உண்மையாக முழு மனதுடன் அவர்களது பிரச்சினை தொடர்பாக ஆராய தயாராக இருந்தேன். ஆசிரியர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதை இடைநிறுத்துவோம் என்று கூறவில்லை. 24 வருடங்களில் இவ்வாறு போராட்டம் மேற்கொள்ளவோ பகிஷ்கரிப்பை மேற்கொள்ளவோ தீர்மானம் மேற்கொள்ளவில்லை. 24 வருட காலம் இந்த பிரச்சினைக்கு தற்சமயம் இவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் காலத்திற்கு பொருத்தமானதா என்று கேள்வி எழுப்புகின்றேன். இது அவர்களின் மனசாட்சிக்கு ஏற்புடையதா என நான் வினவ முற்படுகின்றேன். சுகாதார நெருக்கடி நிலவும் நிலையில் இவ்வாறான போராட்டம் நியாயமானதா? இந்த கேள்விக்கு தமது மனசாட்சிக்கு அமைய பதில் சொல்லுமாறு நான் ஆசிரியர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று ஒருவராலும் கூற முடியாது. அமைச்சரவையில் 2க்கும் மேற்பட்ட தடவைகள் இது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினைக்கு வரவு செலவு திட்டத்தினூடாக தீர்வு காணலாம் என நாம் தீர்மானித்தோம். என்றாலும் உடனே தீர்வு வேண்டும், இல்லை என்றால் மாணவர்களுக்கு கற்பிக்க மாட்டோம் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். இது பொருத்தமான விடயமா என்று ஆசிரியர்களிடம் கேள்வி எழுப்புகின்றேன். உலக ஆதிவாசிகள் தினம் இன்றாகும். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆதிவாசிகள் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இவர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை பலப்படுத்துவது இதன் நோக்கமாகும். நாட்டில் வாழும் மக்களின் முதலாவது குடியிருப்பாளர்களாகவும் விசேட மொழி பயன்பாடு, கலாசார மற்றும் தனித்துவ வாழ்வியலை கொண்ட ஒரு பிரிவினராகவே ஆதிவாசிகள் கருதப்படுகின்றனர். 90 நாடுகளில் 370 மில்லியன் தொடக்கம் 500 மில்லியனுக்கு இடைப்பட்ட ஆதிவாசிகள் வாழ்ந்து வருகின்றனர். உலக சனத்தொகையில் இது 100க்கு 5% இலங்கையில் உள்ள ஆதிவாசிகளுக்கு பரந்த வரலாறு காணப்படுகிறது. பல பிரதேசங்களில் வாழும் ஆதிவாசிகள் பொதுவாக பெத்தன் என்று அழைக்கப்படுகின்றனர். பெத்தா என்பது பாதுகாப்பாளர் என்று பொருள்படுகிறது. ප්‍රදේශ කිහිපයකම ජීවත් වන මෙරට ආදිවාසීන් පොදුවේ හඳුන්වනු ලබන්නේ වැද්දන් ලෙසින්. වැද්දා යනු විදින තැනැත්තා යන පදයෙන් බෙදී ආවක් බව එක් පිළිගැනීමක්. වැද්දා යන්නේ අනෙක් අර්ථය වන්නේ ආරක්ෂකයා යන්නයි. லோக ஆதிவாசி உலக ஆதிவாசிகள் தினத்தையொட்டி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விசேட வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ளார். ஆரம்ப காலத்தில் இருந்தே ஆதிவாசிகள் தமது பாதுகாப்பை மாத்திரமல்லாது நாட்டின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதில் மிகுந்த கரிசனை கொண்டிருந்ததாக வரலாறு சாட்சி பகிர்ந்தது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
கலை மற்றும் தொழில்நுட்பத்தின் இணைந்த சுகபோக வாழ்க்கையை மேற்கொள்ளும் இன்றைய மனித சமுதாயத்திற்கு ஆதிவாசிகள் சிறந்த முன்மாதிரிகள் ஆவர். மேலும் தலைமைத்துவத்துக்குரிய சிறந்த பண்புகள் உள்ளிட்ட பல பெருமதியான விடயங்களை சமூகப்படுத்திய பெருமை ஆதிவாசிகளை சாரும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபவாயினி கூட்டுத்தாபனம் ஆதிவாசிகள் தொடர்பில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. ஆதிவாசிகளை சந்திப்பதற்காக தேசிய ரூபவாயினி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜாம்பதி பண்டார ஹீன்கந்த மற்றும் தயாரிப்பு குழு தம்பானிக்கு சென்றது. ஆதிவாசிகளின் தினத்தையொட்டி விசேட நிகழ்ச்சி இன்று இரவு 9:15க்கு தேசிய ரூபவாயினி அலைவரிசையில் ஒளிபரப்பாக உள்ளது. මෙවරත් ආදිවාසී දින නිමිත්තෙන් ආදිවාසීන් හමුවන්නට ஜனாதிபதியின் சுவிட்சத்தின் நோக்கு தேசிய வேலை திட்டங்கள் அம்பாறை மாவட்டத்தில் சேதன பசலை ஊக்குவிப்பு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இங்கு சேதன பசலை பாவனை வெற்றியளித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விவசாய விரிவாக்கல் நிலையத்தின் ஊடாக சேதன பசலை மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர்ச்செய்களுக்கு சந்தையில் அதிக அளவு கிராக்கி நிலவுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இயற்கை பயிர் மூலம்தான் பயிர்களை செய்து வருகின்றேன். நான் விரும்பி எல்லாரும் நம்ம பயிர்களை வந்து வாங்குவாங்க மரக்கறிகளை. சேதன பசலையை அறிமுகப்படுத்திய எங்களது மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களது பிரதமர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லுகின்றோம். ஏனென்றால் வருங்காலத்தில் வாழுகின்ற மக்கள் நல்ல சுயதீயாக வாழ்றதுக்கு புதிய அடிப்படை வசதியை செய்து கொடுத்திருக்கிறார். வீட்டு வேலைகளுக்காக அமர்த்தப்பட்டிருந்த சிறுமி எரிந்து மரணமான சம்பவத்தோடு தொடர்பில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ரிஷாட் பதியுதீனின் மனைவி உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களின் பிணை மனு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ரிஷாட் பதியுதீனின் மனைவியின் தந்தை, சகோதரர் மற்றும் குறித்த சிறுமியை வீட்டு வேலைக்காக அழைத்து வந்திருந்த தரகர் உள்ளிட்டோரின் பிணை மனுவே நிராகரிக்கப்பட்டது. இவர்கள் அனைவரையும் எதிர்வரும் 23ஆம் தேதி வரையும் தடுப்பு காவலில் வைக்குமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் விசாரணைக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணைகளில் ஈடுபடும் போலீசார் சார்பாக சமூகம் அளித்திருந்த பதில் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பிலான விசாரணையின் போது வெளியிடப்படும் தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவதன் காரணமாக மரணித்த சிறுமியின் கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுவதோடு விசாரணை நடவடிக்கைகளுக்கும் அது தடையாக அமைவதாக குறிப்பிட்டார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், பல்வேறு போலீஸ் அதிகாரிகள் இது தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றனர். எனவே இந்த நடவடிக்கை தொடர்பாக திணைக்கள மட்டத்தில் ஆராய வேண்டும் என்று போலீஸ் மா அதிபருக்கு கட்டளை ஒன்றை பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குறித்த விசாரணை தொடர்பான தகவல்கள் நீதிமன்றத்திற்கு முன்வைக்கப்படுவதற்கு முன்னர் சமூக ஊடகங்களில் எவ்வாறு பரவியது என்பது குறித்த அறிக்கையொன்றை முன்வைக்குமாறு போலீஸ் மா அதிபரிடம் கேட்டுக்கொண்டார். அதேவேளை இது குறித்த விடயங்களை நீதிமன்றத்திற்கு முன்வைப்பதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு வெளியிடுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபரை கேட்டுக்கொண்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சுவிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய சமுர்த்தி வதிவிட பொருளாதார நுண்ணிதிய சுயதொழில் மற்றும் வியாபார ராஜாங்க அமைச்சின் கீழ் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் சௌபாகியா கிராம உற்பத்தி செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. குறித்த செயற்திட்டமானது மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் 5 கிராம சேவரி பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. திராய்மடு, சின்ன ஊரணி, கொக்குவில் உள்ளிட்ட 5 கிராம சேவரி பிரிவுகளிலே இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் முதல் தடவையாக நுரையீரல் ஒன்று பொருத்தும் சத்திர சிகிச்சை ஒன்று இடம்பெற்றுள்ளது. 37 வயதுடைய இளைஞர் ஒருவர் சிரோசிஸ் நோயினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உடனடியாக புதிய நுரையீரல் ஒன்று பொருத்த வேண்டும் என்று வைத்தியர்கள் சிபாரிசு செய்தார்கள். இதற்கு அமைய கடந்த 30ஆம் தேதி இதற்கான சத்திர சிகிச்சை இடம்பெற்றது. சுமார் 12 மணித்தியாலங்களாக இந்த சத்திர சிகிச்சை இடம்பெற்றதாக வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் ரத்னசிறி
ஏ ஹேபகே தெரிவித்தார். சத்திர சிகிச்சை நிபுணர் ரொஹான் சிறிசேனவின் தலைமையிலான குழுவினர் இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொண்டனர். இவ்வாறான சத்திர சிகிச்சையொன்று இந்தியாவில் செய்வதாக இருந்தால் அதற்கு சுமார் 1,20,00,000 ரூபாய் செலவாகும். ஆனால் இந்த இளைஞருக்கு இந்த சத்திர சிகிச்சை இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது. இனி மேலும் சில செய்திகள். அனுராதபுரம் சந்தகிரு சேயாவை அலங்காரம் செய்துக்குரிய பெரகரா நேற்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க பெல்லன்வில ரஜமக விகாரை வந்தடைந்தது. விகாராதிபதி கலாநிதி சங்கைக்குரிய பெல்லன்வில தம்மரத்தின தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்தின உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். வெலிமடி நுகதலாவ நீர்ப்பாசன கால்வாயை புனரமைப்பதற்கான பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. இதனூடாக சுமார் 100 ஏக்கர் வயற்பரப்பிற்கு தண்ணீரை பெற்றுக் கொடுக்க முடியும். அரசாங்கம் குறித்த திட்டத்திற்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது. கொட்டக்கலை டிரேட்டன் தோட்டத்தில் அமைந்துள்ள நீர்நிலைகளில் 1000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. குறித்த தோட்டத்தின் மீனவ சங்கத்தினால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்த விலையில் மீன்களை பெற்றுக் கொடுப்பது இதன் நோக்கமாகும் என்று நுவரெலியா மாவட்ட தேசிய நீர்வாழ் உயிரினங்கள் அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஆன பள்ளமவில் நிலவிய காட்டு யானை பிரச்சினைக்கு தீர்வாக 7 கிலோமீட்டர் நீளமும் 10 அடி ஆழமும் கொண்ட கான் வெட்டும் வேலை திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமானது. குறித்த வேலை திட்டத்துக்கு 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. துடக்கல வீதி சப்பன பணிகளுக்காக 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் ரோஹித அபேகுணத்தவின் வழிகாட்டலுக்கு அமைய குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காலி பிட்டிக்கல பிரதேசத்தில் உள்ள தேயிலை பறிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கையில் மிக சிறந்த தேயிலை தொழிற்சாலைக்கான ஜனாதிபதி விருதை பெற்றுக்கொண்ட அனுர அத்துக்கோரளவின் அனுசரணையிலே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைவாக குருநாங்கல் இப்பாகமோ பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தேத்திரியங்க கிராம உத்தியோகத்தர் பிரிவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீட்டு நிர்மாண பணிகளுக்கு நிதி உதவி வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த வேலை திட்டத்தை குருநாகல் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளரும் இப்பாகமோ பிரதேச சபை உறுப்பினருமான MSM ஃபாஹிம் நேரில் சென்று பார்வையிட்டதோடு பயனாளிகளுக்கான நிதி உதவியையும் வழங்கி வைத்தார். கண்டி எசல பெரகரா இன்று ஆரம்பமானதுடன் கொடியேற்ற நிகழ்வானது அதிகாலை 1:09 சுப நேரத்தில் இடம்பெற்றது. புராதன சம்பிரதாயங்களுக்கு ஏற்ப அத்னுவர ஸ்ரீ டெடிமுண்ட ஆலயத்திலிருந்து பெரகரா மூலமாக கொண்டுவரப்பட்ட கொடி நாத விஷ்ணு கதிர்காமம் மற்றும் பத்தினி ஆலயங்களுக்கு வழங்கப்பட்டது. இன்று காலை சுபவேளையில் பிரபல்யமிக்க ஆலயங்களில் கொடியேற்றம் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வுகளில் தலதா மாளிகையின் தேவதன் நிலைமை பிரதீப் நிலங்கத்தேல உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. විශ්ණු දේවාලයේ කප් සිටුවීමේ අවස්ථාවට ශ්‍රී දළදා මාලිගාවේ செய்திகளின் நிறைவாக சாராம்சம். மேலும் சுமார் 78,000 ஃபைசர் தடுப்பூசி நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் துரித அதிகரிப்பால் ஈரானுக்கு கடும் நெருக்கடி. தடுப்பூசி ஏற்றல் தொடர்பில் இராணுவத்தினருக்கு மக்களின் உயர்ந்த வரவேற்பு. கிரீஸில் காட்டுத்தீயானது வேகமாக பரவல். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.